அதாவது இது நேம்லே இருக்கு புல்லிஷ் என்கல்ஃபிங். ஒரு ரெட் கேண்டில ஒரு கிரீன் கேண்டில் ஃபுல்லா கவர் அப் பண்றது ஆர் விழுங்குறது புல்லிஷ் என்கல்ஃபிங்க. இதுல நம்ம ஃபியூ ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம். என்ன ஃபியூ ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட்டாக தான் இருக்கணும், செகண்ட் கேண்டில் கிரீனாக தாங்க இருக்கணும். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட க்ளோஸை விட செகண்ட் கேண்டிலோட ஓப்பன் லோவாகவும் இருக்கலாம் ஆர் ஈக்குவலாகவும் இருக்கலாம். இதுல நம்ம பாக்குறது ஒன்லி ரியல் பாடியை மட்டும் தான் நம்ம பாக்குறோம், விக்க நம்ம பாக்குறது கிடையாதுங்க. நம்ம ரியல் பாடியை மட்டும் வந்து பார்த்துட்டு தான் நம்ம இதுல ட்ரேட் எடுக்கிறோங்க. என்ன பேசிக்ல நம்ம வந்து இந்த ட்ரேடு என்ன நம்ம பொசிஷன்ஸ் போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்தா நம்ம பை பொசிஷன் போக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் தேர்ட் ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வர இந்த ரெட் கேண்டில் அதாவது பியரிஷ் கேண்டில் 50% ஆஃப் கேண்டில் ஆச்சு இருக்கணும், நார்மல் ஹெல்த்தி கேண்டில் இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு டோஜி ஆகவோ இல்லது வந்து ஒரு குட்டி ஸ்பின் டாப் ஆகவோ இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்தா இதெல்லாம் வந்து நமக்கு தப்பு. டோஜியாகவோ ஸ்பின் டாப்பாகவோ இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ஹெல்த்தி கேண்டிலா வச்சு நமக்கு இருக்கணும். அப்பதான் நம்ம இதை வேலிடாவே அக்செப்ட் பண்ணிக்குவோங்க. சோ இதுல என்ட்ரி எப்படி போகும் அப்படின்றத நம்ம லாஸ்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸோட டீடைல்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டு வருவோம். பொசிஷன் எப்படி போடுறதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பியரிஷ் என்கல்ஃபிங். பியரிஷ் என்கல்ஃபிங் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வர கேண்டில் கிரீனாக தான் இருக்கணும், செகண்ட் வர கேண்டில் ரெட்டாக தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட க்ளோஸும் செகண்ட் கேண்டிலோட ஓப்பனும் ஈக்குவலா இருக்கலாம். பாருங்க, இங்க வந்து ஈக்குவலா தான் இருக்கு நமக்கு. அதாவது நம்ம வந்து ஈக்குவலாகவும் இருக்கலாம் ஆர் லோவாகவும் இருக்கலாம். க்ளோஸ் அதாவது புல்லிஷ் கேண்டிலுக்கு பார்த்தோம்னா நம்ம கீழே இருக்கிற பாட்டம் வந்து பாடி ஆஃப் த ரியல் பாடி ஆஃப் த கேண்டில் வந்து ஈக்குவலா இருக்கலாம், இல்ல வந்து லோவா